2026 இந்திய அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்ப போற வருஷம்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். கேக்குறதுக்கு இது ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறை மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயம் பல மாநிலங்களோட அரசியல் அதிகாரத்தையே தலைகீழ மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்படி என்னதான் இதுல பிரச்சனை? இதோட தாக்கம் எப்படி இருக்க போகுது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்லயே ஒரு நேரடியான கேள்வியோட ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்க, 2026க்கு அப்புறம் நீங்க போடுற ஓட்டோட மதிப்பு குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது கேட்கவே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஆனா இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இந்த கேள்விதான். இந்த விவாதத்தோட தீவிரத்தை உணர்த்துறதுக்கு இந்த நம்ம சொந்த நாட்டிலேயே நம்ம குரல் கேட்காம போயிடுமோங்கிற ஒரு விதமான அச்சம்தான் இந்த முழு விவாதத்துக்கும் அடித்தளமா இருக்கு. சரி, இப்ப இந்த பிரச்சனையோட மைய பகுதிக்கு வருவோம். இந்த முழு சர்ச்சையுமே மக்கள் தொகையை வச்சு நடக்க போற ஒரு அரசியல் அதிகார விளையாட்டு தான். இது வெறும் எண்களை பத்தினது மட்டும் இல்ல, பல மாநிலங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு விஷயம். முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில ஒவ்வொரு எம்பி தொகுதிக்குள்ளேயும் கிட்டத்தட்ட சமமான எண்ணிக்கையில மக்கள் இருக்கணும். அதுக்காக தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி வரையறது தான் இந்த டீலிமிட்டேஷன். இதுதான் அதோட நோக்கம். இப்போ இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு உத்தேச கணக்குப்படி பீகார், உத்தரப்பிரதேசம் மாதிரி வட மாநிலங்கள்ல எம்பிகளோட எண்ணிக்கை ராக்கெட் வேகத்துல அதிகரிக்க போகுது. ஆனா அதே சமயம் தமிழ்நாடு, கேரளா மாதிரியான தென் மாநிலங்கள்ல இந்த வளர்ச்சி வெறும் 1-2% தான். இந்த பெரிய ஏற்றத்தாழ்வு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். இந்த வரைபடம் நாம முன்னாடி பார்த்த டேட்டாவை இன்னும் பளிச்சுன்னு காட்டுது. ஒரு பக்கம் பீகாரோட 25% வளர்ச்சி, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட வெறும் 2% வளர்ச்சி. இந்த எண்ணிக்கை வித்தியாசம் பார்லிமெண்ட்ல மாநிலங்களோட குரலை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதுதான் இங்க முக்கியமான கேள்வி. சரி, இந்த மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு எப்படி உருவாச்சு? ஒரே நாள்ல இது நடக்கல. இதுக்கு பின்னாடி பல வருஷ வரலாறு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் தென் மாநிலங்களோட இன்றைய கவலைக்கான காரணம் நமக்கு முழுசா புரியும். இந்த டைம் லைன் ஒரு முழு கதையும் சொல்லுது பாருங்க. 70கள்ல சஞ்சய் காந்தி கொண்டு வந்த கட்டாய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களுக்கு வட மாநிலங்கள்ல பயங்கர எதிர்ப்பு. அதுக்கப்புறம் வந்த அரசாங்கங்கள் நாம் இருவர் நமக்கிருவர் மாதிரி தன்னார்வ திட்டங்களுக்கு மாறிட்டாங்க. ஆனா தென்னிந்தியா அந்த திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்த வட இந்தியால இது அந்த அளவுக்கு வேகம் எடுக்கல. இந்த பெரிய வித்தியாசத்தை பார்த்துதான் 2001ல பிரதமர் வாஜ்பாய் சரி ஒரு 25 வருஷத்துக்கு இந்த டீலிமிட்டேஷனா தள்ளி வைப்போன்னு ஒரு முடிவெடுத்தார். இப்போ அந்த 25 வருஷ கெடு முடிய போகுது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அரசாங்கத்தோட கொள்கைகளை சரியா பின்பற்றி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தென் மாநிலங்களுக்கு இப்போ ஒருவிதமான தண்டனை கிடைக்க போகுதுங்கிறதுதான் மூல ஆதாரத்தோட வாதம். இத பேச்சாளர் முன்னேற்றத்திற்கான தண்டனை அப்படின்னே சொல்றாரு. ஒருவேளை இந்த அதிகார மாற்றம் நடந்துட்டா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? தென் மாநிலங்களோட நிலைமை என்னவாகும்? மூல ஆதாரம் முன்வைக்கிற சில தீவிரமான சாத்தியக்கூறுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டீலிமிட்டேஷன் நடைமுறையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே இதுதான். இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு. அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதுதான் ஃபைனல். அது நீங்க எந்த கோர்ட்டுக்கும் போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன் பார்லிமெண்டோட ஒப்புதல் கூட தேவையில்லை. ஆணையம் எடுக்கிற முடிவு நேரடியா சட்டமாகும். இதுதான் அதோட அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாதுதான் மாத்துது. இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச்சாளர் விவரிக்கிற சில மோசமான பின்விளைவுகள். அரசியல் செல்வாக்க இழக்கிறதுல ஆரம்பிச்சு மாநிலங்களே யூனியன் பிரதேசங்களா பிரிக்கிற அளவுக்கு கூட போகலான்னு பல அச்சங்கள் வெளிப்படுத்தப்படுது. இது வெறும் அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மாநிலங்களோட அடிப்படை உரிமைகள், கொள்கைகள் சம்பந்தப்பட்டதும் கூட. இந்த சூழலோட தீவிரத்தை புரிய வைக்கிறதுக்காக பேச்சாளர் சில பலுவான உதாரணங்களை சொல்றாரு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில எப்படி பணத்தோட மதிப்பு போச்சோ அதே மாதிரி இது வாக்குகளின் மதிப்பிழப்புன்னு அவர் சொல்றாரு. இதன் மூலம் இது நம்ம அரசியலமைப்போட அடிப்படையான ஒரு நபர் ஒரு வாக்கு கொள்கையை கேள்விக்குள்ளாக்குதுங்கிறது தான் அவரோட வாதம். சரி, இவ்ளோ பெரிய சிக்கல் இருக்கு, இதுக்கு மாற்று வழியே இல்லையா? மூல ஆதாரம் ஒரு கூட்டாட்சி தீர்வை முன்மொழியுது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பேச்சாளர் முன்வைக்கிற மாற்று யோசனை இதுதான். அமெரிக்க செனட்ல இருக்கிற மாதிரி மக்கள் தொகைய ஒரு அளவுகோலா வைக்காம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்றாரு. இதுதான் மாநிலங்களோட தன்னாட்சியையும் குரலையும் பாதுகாக்குங்கிறது அவரோட கருத்து.
ஆக நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நிக்கிறோம். ஒரு பக்கம் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவங்கிற ஜனநாயக கொள்கை, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மாநிலத்தோட தனிப்பட்ட குரலையும் பாதுகாக்கிற கூட்டாட்சி தத்துவம். இந்த ரெண்டையும் இந்தியா எப்படி சமரசம் செய்ய போகுது? இதுதான் 2026 நம்ம முன்னாடி வைக்கிற மிகப்பெரிய கேள்வி.